Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொச்சக்கொட்டையை வந்து ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஊற வச்சது வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் விட்டு எடுத்துடுங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்கணும். நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிடும். இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். பூண்டு ஃப்ரை ஆனதும் பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 2 போட்டுக்கலாம். இது கூட மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா தக்காளி எல்லாம் நல்லா வந்து சாஃப்டாக வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிய வேண்டாம். ஒரு 2 இல்லைன்னா 3 கத்திரிக்காய் போட்டால் கரெக்டாக இருக்கும். போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றிடலாங்க. நல்ல ஒரு திக்கான புளி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே மிக்ஸியில் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும் தேங்காய். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2-3 பல்லு போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மொச்சக்கொட்டையை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நமக்கு குழம்பு வந்து திக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம மொச்சையை வந்து போட்டுடலாம் நல்லா குழம்புல. ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து போட்டுடலாம். உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. மொச்சக்குழம்பு வந்து எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் நம்ம. மொச்சக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.